ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல வந்து ஒரு சம்பவம் போச்சு, பயங்கரமான சம்பவம். திடீர்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற மொத்த பேரும் வந்து கேமரா முன்னாடி வந்து கதறாங்க. ஏன் கதறாங்க, எதுக்கு கதறாங்கன்னா, இந்த பிக் பாஸ் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்து ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்துருந்தாங்க, வீக்லி டாஸ்க்கு. இந்த டாஸ்கில் பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் விசஸ் டீமன் சொல்லிட்டு அணிகளாக பிரித்து டீமனாக பண்ணுங்கன்னு சொன்னால் இந்த ஜாக்லினும் சௌந்தர்யாவும் பண்ண அட்டூழியங்கள் நீங்களே பார்த்துருப்பீங்க. நம்மளுக்கே அவ்வளோ காண்டாக இருக்கும்போது பிக் பாஸ்க்கு வராதா? அதனால் என்ன பண்ணார், ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸாக வந்த 2 பேருக்கும் செம்ம பெரிய ஒரு தண்டனை. உப்பு இல்லாத சாப்பாடு, அதுவும் ஒன்லி சாம்பார் சாதம் தான். அவங்களும் சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சு போல இருக்குது. வந்து ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க கேமரா முன்னாடி. மனுஷன் கொஞ்சம் கூட இறங்காமல் வந்துட்டு திரும்பவும் வந்து அதையே கொடுத்துட்டு தட்டை மட்டும் உள்ளே கொடுத்துருங்கன்ட்டார். அப்படியே கதறி அழுகுறாங்க நம்ம சௌந்தர்யா. அதுக்கப்புறமா இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாருக்கும் மனசு கஷ்டமாயிடுச்சு. ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணுறாங்க, கார்டன் ஏரியாவுக்கு வராங்க. வந்து கேமரா முன்னாடி வந்து எல்லாருமே சௌந்தர்யாக்காகவும் ஜாக்லினுக்காகவும் பேசுகிறாங்க. ஆனாலும் மனுஷன் வந்துட்டு இறங்கி வரவே இல்லை. அவ்வளோ கோவம் இருக்குது. ஏன்னா இவங்க வந்துட்டு வேறு மட்டுமே பண்ணிட்டு, அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தையை வர விட்டுருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த வார்த்தையால் டென்ஷன் ஆகிட்டாரான்னு தெரில. எனக்கு வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஷிப் முன்னாடி இந்த ஹார்ட்டில் எனக்கு ஒரு மேட்ரே கிடையாது, ஒரு அப்படின்னு ஒரு மாதிரி ஆரம்பித்து தான் மேட்ரு கிடையாது சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ அதுக்கு அர்த்தம் என்னென்னா முடியை தான் குறிக்கிறாங்க மாதிரி மேபி. அப்போ அவருக்கு எவ்வளோ கோவம் வரும். நான் தான் உனக்கு மேனேஜரு, உனக்கு சேலரியை போட்டு எல்லாத்தையும் பண்ணேன், எனக்கு இது ஆஃபீஸில் ஒரு மேட்ரு இல்லைன்னு சொன்னால் விடுவாங்களா ஆஃபீஸ்காரங்க? வச்சு செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி வந்துட்டு இங்கே இருந்தாக்கு போலது வச்சு செய்கிறாங்க. அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக ஒரு சம்பவத்தை கொடுக்குறாங்க. படத்தை பார்க்கும்போது அப்போ தான் உங்களுக்கு பாப்கார்ன் மேட்ரே வருது. அதுக்கப்புறமா உங்கள் தண்டனை காலம் முடிஞ்சிச்சு, இனிமேல் ஜாலியாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. செம்மையாக போச்சு. ஆனால் நல்லா இருந்தது. இதுக்கப்புறமாவது இவங்க தெரிந்தவங்களா அப்படி கேட்டிங்கன்னா அது அவங்க கையில் தான் இருக்குது. சரி, பார்க்கலாம். ஸோ நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் வீடியோ வந்து ஒன்று கூடி அவங்களுக்காக பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க வந்துட்டு அந்த கேங் வந்துட்டு இந்த வீடியோ வந்து வச்சு செஞ்சுருக்காங்க. சரி, அதை பற்றி சொல்லுங்கள். மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.